Hi friends, welcome back. என் பேர் ஸ்ரீஜித். இன்னைக்கு நான் உங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறது சர்வே மூலமாக உங்களுக்கு வந்து ஆன்லைன்லேருந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணுற ஒரு வெப்சைட் பற்றி தான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் கேள்விப்பட்டீங்க வேர்ல்டு நிறைய ரிசர்ச்சஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கும். அந்த ரிசர்ச்சுக்கெல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி ரிசர்ச்சஸ் பண்ணுற ஒரு வேர்ல்டு நடக்கிற ஒரு ரிசர்ச்சுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். அந்த சப்போர்ட் பண்ணதுக்காக பண்ணப்போ உங்களுக்கு வந்து காசு அவங்க வந்து ரெவென்யூ தருவாங்க. ஸோ இந்த மாதிரி வெப்சைட் தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து மெயினாக பண்ண வேண்டியது உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே ஷேர் பண்ணாமல் அவங்களுக்கு வந்து ரிசர்ச்சுக்கு தேவையான சில கொஸ்டின்ஸு கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விக்கு நீங்கள் வந்து பதில் மட்டும் நீங்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இல்லை ரைட்டு இல்லை எது தப்பு எது ரைட் அப்படிலாம் எதுவும் இருக்காது. உங்களுக்கு என்ன தெரியுதோ அது நீங்கள் ஜஸ்ட் அங்கே வந்து ஷேர் பண்ணிட்டேன்னா அதுக்கு வந்து அவங்க வந்து உங்களுக்கு ரெவென்யூ தருவாங்க. ஸோ இந்த மாதிரி வெப்சைட் தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இந்த வெப்சைட்டோட பேர் வந்து respondent.ioன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக காமிக்கிறேன் உங்களுக்கு அது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி அதில் நீங்கள் வந்து எப்படி இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம், அப்புறம் பேமெண்ட் மெத்தடு அதை பற்றி ஃபுல்லாக நான் வந்து அடுத்து காமிக்க போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து இதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் அந்த பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிட்டுனா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனும் கிடைக்கும். நான் புதுசாக போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுற மெத்தட்ஸ் எல்லாம் ஈஸியாக உங்களுக்கு மற்றவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு முன்னாடி உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக்கும் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதை எப்படி பண்ணலாம் பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நீங்கள் வந்து respondent.in சொன்ன வெப்சைட்டுக்கு போங்க. அது நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் ஷேர் பண்ணிக்க அது மூலமாக உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்டுக்கு போகலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த respondent.in சொன்ன வெப்சைட் என்னென்னா வேர்ல்டில் ரிசர்ச்சஸ் எல்லாம் பண்ணுறதுக்காக ஆளுங்க தேவைப்பட்டனா அவங்க வந்து அது வந்து இங்கே போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு வந்து அந்த ரிசர்ச்சில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறப்போ அவங்க வந்து நமக்கு வந்து காசு தர்ற மாதிரி ஒரு ஆன்லைன் போர்ட்டல் இல்லைன்னா ஆன்லைன் வெப்சைட்னு சொல்லலாம். ஸோ இங்கே என்னென்னா இப்போது அவருக்கு பெரிய பெரிய டாப் கம்பெனிஸு, இன்ஸ்டிடியூஷன்ஸு, மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் அவங்கெல்லாம் அவங்களோட ப்ராடக்ட்ஸு மார்க்கெட் பண்ணுறதுக்கு இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸோ இதெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட நிறைய கேள்வியும் கேட்பாங்க. சர்வேஸ் பண்ண நம்ம ஒரு ரிசர்ச்சில் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம ஷேர் பண்ணுறோன்னா அதுக்கு அவங்க வந்து காசு பே பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இதுதான் இங்கே இருக்கிற ப்ராஜெக்ட்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா காப்பி ஆஃப் பேங்குன்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து $100. அப்புறம் கீழே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து $125. அப்படி வெப் டிசைனர்ஸுக்கு வந்து $150 ப்ராஜெக்ட். அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அதாவது உங்கள் ப்ரொஃபஷன் என்னென்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன தெரியும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இந்த வெப்சைட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு என்ஜினியருக்கு, சாஃப்ட்வேர் டெவலப்பர் அதுக்கு தகுந்த மாதிரி, நீங்கள் வந்து ஒரு ஆர்ட்ஸ் படித்தவங்கன்னா ஆர்ட்ஸ், காமர்ஸ் அந்த மாதிரி இதுனா மார்க்கெட்டிங் ரிலேட்டட்னா, MBA ரிலேட்டட்னா அப்படி எல்லாத்துக்கும் ப்ராஜெக்ட்ஸ் இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ப்ரொஃபைல் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிட்டுனா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களோட என்ன அவங்களோட என்ன தேவை உங்களால் மீட் பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் அசைன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறோன்னா இங்கே வந்து ரெஸ்பாண்டன்ஸும் இருக்குது. அதாவது நம்ம வந்து ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க, ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது ஃபார் ரெஸ்பாண்டன்ஸ்னு ஒரு லிங்க் வந்து கிளிக் பண்ணிட்டேன்னா அது வந்து கெட் பெய்ட் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் இன் ரிசர்ச் ஸ்டடீஸ்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் சைன் அப் கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆக்சுவலாக 2 மெத்தட்ஸ் தான் இருக்குது சைன் அப் பண்ணுறதுக்கு. அதாவது ஒன்று லிங்க்டின் மெத்தடு இல்லைன்னா ஃபேஸ்புக் மெத்தடு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த நம்மளோட ப்ரொஃபைல் வந்து வெரிஃபிகேஷன் வேணும். ஏன்னா நம்ம ஒரு ட்ரூ ரிசோர்ஸாக தெரியறதுக்காக அவங்க அந்த மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட லிங்க்டின் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டோம் அதுதான் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து சைன் அப் பண்ணலாம். ஸோ சைன் அப் பண்ணிட்டேன்னா நீங்கள் இப்போ நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் என்னோட லிங்க் பண்ணதுனால எனக்கு மறுபடியும் பண்ண முடியாது. அதனால் நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் சைன் அப் கொடுத்து இதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிட்டேன்னா அடுத்தது வந்து அதை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கேட்பாங்க. காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி முடிச்சிட்டுனா அப்புறம் அதாவது உங்களோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து நீங்கள் எந்த இடத்துல இருக்குன்னு கேட்பாங்க. உங்களோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் வந்து எந்த ஊரில் இருக்குது, ஸ்டேட் இருக்குது, அந்த மட்டும் தான் நீங்கள் ஷேர் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸு. ஸோ நீங்கள் வந்து என்ன வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு என்ன மாதிரி விஷயத்துலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதெல்லாம் எது பற்றியும் உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். ஸோ அதெல்லாம் ஷேர் பண்ணி சப்மிட் பண்ணிட்டுனா உங்களோட ப்ராஜெக்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும்.
ஸோ இதில் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு ப்ரொஜெக்ட்ஸ் சம்டைம்ஸ் வராது. ஏன்னா உங்களோட லொக்கேஷனுக்கு ப்ரொஜெக்ட்ஸ் வரப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அதாவது இப்போ நான் இருக்கிறது ஜப்பானில். ஸோ அதனால் எனக்கு வந்து நான் பண்ணுற என்னோட டெமோகிராஃபிக் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ் அசைன் ஆகினதும் எனக்கு வந்து இமெயில் வந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணப்போ எனக்கு வந்து எந்த ப்ராஜெக்ட்ஸும் இல்லாமல் இருந்துச்சு. ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு இமெயிலே ஃபஸ்ட் இமெயில் கிடச்சிருச்சு. அந்த இமெயிலுக்கு அப்புறம் நான் அதை கிளிக் பண்ணப்போ அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஒன்றா வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு லாகின் பண்ணிவிட்டு காமிக்கிறோம், என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எப்படி இருக்குது எல்லாம் டீட்டெயில்ஸை காமிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் அடுத்து வந்து உங்களுக்கு வந்து லாகின் பண்ணி டேஷ்போர்ட் தான் காமிக்க போகிறோம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய டேஷ்போர்டில் இருக்கேன். ஸோ ஆக்சுவலி நான் வந்து ஜப்பானில் இருக்கிறனால தான் எனக்கு என்னோடய ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து ஜாப்பனீஸில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்மளோட லொக்கேஷன் அந்த மாதிரி நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு வந்து இந்த 2 ப்ராஜெக்ட் ஆச்சு. ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து $50, செகண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து $5. அப்புறம் அது அப்படியே நம்ம இந்த லோட் மோர் கொடுத்துட்டுனா உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரும். ஸோ ஆக்சுவலாக இது எல்லாம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் கிடைக்கும். அது உங்கள் ப்ரொஃபஷனுக்கு தகுந்த மாதிரி. இப்போ ஆக்சுவலாக என்னோடய ப்ரொஃபஷன் வந்து என்ஜினியர். அதனால இதில் இருக்கிற மோஸ்ட்லி இருக்கிறது கொஞ்சம் டெக்னிக்கலாக ரிலேட்டடான ஜாப்ஸ் தான் வருது. ஸோ அதனால் இது $115 ப்ராஜெக்ட்டு, இது வந்து $5 ப்ராஜெக்ட்டு, $90 ப்ராஜெக்ட், அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு அசைனாக இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படும். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து 5 மினிட்ஸ் தான், ஜஸ்ட் செகண்ட் வந்து 60 மினிட்ஸ். ஆனால் $115 வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே கண்டிப்பாக எடுக்கணும்னு இல்லை, உங்களால் முடிஞ்சு உங்களால் ஃபினிஷ் பண்ண முடியும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். அதில் சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவங்க வந்து உங்ககிட்ட ஏதாவது படிக்க சொல்லுவாங்க. சிலது வந்து அவங்க வந்து ஏதாவது உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டு அதுக்கு நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். சிலது வந்து உங்ககிட்ட ஏதாவது கண்டுபிடிச்சிட்டு ஜஸ்ட் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டாஸ்க்கை வந்து அவங்க அசைன் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் உங்களோட பிஹேவியர்ஸ், நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க, அப்புறம் உங்களோட ரிசல்ட் என்ன, அதெல்லாம் ஜஸ்ட் அவங்க வந்து அனலைஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஸோ இதில் எதுவும் கரெக்டு தப்பா அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் எல்லாம் ஆன்சர்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அவங்களோட ரிசர்ச்சுக்காக நீங்கள் வந்து எப்படி உங்களால் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண தோணுதோ அதை மாதிரி நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க வந்து உங்களுக்கு பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதை நீங்கள் எப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சுட்டுனா அந்த கம்பெனி உங்களோட ரிசல்ட் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அதை செக் பண்ணிவிட்டு சில பேர் ஃபேக்காக பண்ணுவாங்க. அதனால அந்த மாதிரி அது சார்ட் அவுட் பண்ணதுக்காக அவங்க வந்து ஜஸ்ட் உங்களோட ரிசல்ட் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற உங்களோட அந்த ரிசர்ச் வந்து ஜஸ்ட் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ அமௌண்ட் சொன்னாங்களோ அது வந்து அவங்க வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட ரைட் சைடில் உங்களை அக்கௌண்ட் கிளிக் பண்ணிவிட்டுன்னா, எங்கள் அக்கௌண்ட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கீங்க, அதில் என்னென்ன இதுக்கு மணி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் உங்களோட அதர் ரிலேட்டட் உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே தெரியும். ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா, மெயினாக உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து ஒரே ஒரு மெத்தடு தான் இருக்குது. அதாவது பேபால் மூலம் தான். அதாவது உங்களோட பேபால் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட ஜிமெயில் ஐடி வச்சு உங்களுக்கு க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் அது வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி தான். உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரு அதில் ஆட் பண்ணிட்டேன்னா அதில் எப்போ காசு வருதோ உங்களுக்கு அப்போ வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பேடிஎம் வந்து இவங்க ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்குது. ஏன்னா மோஸ்ட்லி இவங்க வந்து குளோபலாக இருக்கிற ஒரு கம்பெனினால மோஸ்ட்லி எல்லாருமே பேபால் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேபால் மூலம் தான் மணி ட்ரான்ஸ்ஃபரும் வந்து அவங்க வந்து இனிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கலி இப்படி தான் இந்த வெப்சைட்டில் நிறைய ப்ராஜெக்ட்ஸு சர்வேஸ் எல்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் டைம் எடுப்பாங்க. நம்ம டைரெக்டாக நீங்கள் வந்து இன்றைக்கி ரெஜிஸ்டர் பண்ணி நாளைக்கு வேலை செய்கிற மாதிரி இருக்காது. சம்டைம்ஸ் வந்து நம்ம லக் படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண டைமில் உங்கள் லொக்கேஷனுக்காக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்னா அது வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து இங்கே ஜஸ்ட் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு அது ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ ஃபஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த அக்கௌண்ட், அதாவது நீங்கள் ஃபேஸ்புக்கோ லிங்க்டின்க்கோ எந்த அக்கௌண்ட் எந்த இமெயில் ஐடி யூஸ் பண்ணி தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இமெயில் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்கள் ப்ரொஃபைலுக்கு மேட்சிங்கான ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு, நீங்கள் வந்து அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து இமெயில் அனுப்புவாங்க. ஸோ பேசிக்கலி அவங்க எல்லாமே கிளியராக வச்சுருக்காங்க. அதாவது சும்மா ஃபேக்கான மாதிரி எந்த மாதிரி கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே பண்ண மாட்டாங்க. உங்கள் ப்ரொஃபைலுக்கு மேட்ச் ஆன ஜாப்ஸ் வரப்போ அவங்க வந்து, அதாவது இப்போ நீங்கள் ஒரு என்ஜினியர்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங், இல்லை என்ஜினியர்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வருவாங்க. மார்க்கெட்டிங் தெரிஞ்சவங்கன்னா மார்க்கெட்டிங் தகுந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வருவாங்க. அது மாதிரி உங்களுக்கு ரொம்ப நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் எந்த பயம் இல்லாமல் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்.
அப்புறம் சைன் அப் ப்ரொசீஜர்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் ஆகும். அப்புறம் அவங்க வந்து உங்களோட ஃபோன் நம்பர் வந்து வெரிஃபை பண்ணதுக்காக கேட்பாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் ஜஸ்ட் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வெரிஃபை பண்ணாமல் கூட விடலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வெரிஃபை பண்ணுறது உங்களுக்கு எப்பவுமே பெஸ்ட்டு. அதனால் உங்கள் அக்கௌண்ட் வந்து இன்னும் ஹை ட்ரஸ்ட் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ நிறைய ஃபேக் அக்கௌண்ட்ஸ் இருக்கிறதுனால மொபைல் யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணுறப்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் உங்கள் ப்ரொஃபைல் ட்ரஸ்ட் அதிகம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த வெப்சைட்டில் இதை பண்ணணும். ஸோ டோட்டல் டைப் பண்ணி பாருங்கள். ஸோ எங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி எப்படி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதுன்னு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதாவது எனக்கு அதை பற்றி இல்லை இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லைன்னா கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் அந்த பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ என்னோடய புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் கிடைக்கும்.